சதுரகிரியினுடைய ஸ்தல வரலாறு என்ன? தல வரலாறுன்றது சாமி, இந்திரனுடைய மகன் சடையாண்டி தேவன் அவருடைய பேர். இந்திரனுடைய மகன் ஈசனுடைய தீவிர பக்தர். உலகத்தில் அவன் ஈசனை டெய்லி வழிபடுவது வழக்கம். அந்த வழக்கத்துக்கு மாற ஒரு நாள் பூலோகத்தில் நடக்கக்கூடிய இங்கு நிற்க அற்புதத்தை பார்த்து அவர் ஒரு நாள் மெய்மறந்து நிற்கிறார். ஈசனுக்கான காலங்கள் அவன் காலையில் பூஜை செய்வது வழக்கம் உண்டு. வரலைன்னு சொல்லி அவனை தேடும் போது அவன் அங்கே பார்க்குறாரு. அவரை பார்த்ததுனால அவனுக்கு ஒரு சாபத்தை கொடுத்து பூலோகத்தினுடைய ஈர்ப்புக்கு நீ துணிஞ்சதுனால போ, கொஞ்ச காலம் என்னுடைய பூஜையிலேருந்து வெளியே போனார். இங்கே அவர் ஆதிவாசியாக பிறந்து வளர்ந்து அவருக்கு பேச்சின்னு சொல்லி ஒரு மனைவி திருமணமாகி அவருக்கு மாடு மேய்ச்சி பாலை கறந்து விற்றுக்கிட்டு வந்தவர். பாலை கறந்து விற்று வரும்போது பச்சரிசி பாறை என்ற ஒரு இடத்துல ஒரு முனிவர் வழிமறைச்சு தினமும் அவர்கிட்ட 5 லிட்டர் பாலை வாங்கி குடிச்சு இப்படியே ஓட்டிக்கிட்டு இருந்தவர். ஒரு நாள் அவரோட பால் கொடுக்கும்போது அந்த பண்ணையார் பால் குறைகிறது என்று சொல்லி அதை சடையாண்டிகிட்ட போய் சொல்லி சடையாண்டி பார்த்தார். சடையாண்டி பார்த்தோன்னா மனைவி தூக்கி போட்டு அடித்தார். அடித்தாலும் கொலவெறியில் அடிச்சு உடம்பு கைகால் புண்ணாகி போய் கொடூரமான புண்ணாயிடுச்சு. அதில் அந்த முனிவர் பார்த்தார், ஐயோ நம்ம பால் குடித்ததுனால தானே அவனுடைய மனைவியை எந்த அடி அடிச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவங்கள இந்த வனத்துக்கே பேச்சியாக மாற்றி காணாமல் ஆகிட்டார். இங்கே வர்ற யாராவது பசியோடு வந்தால் அவர்களுக்கு உணவளிக்க ஒருவர் வேண்டும் வனப்பேச்சியாக மாற்றி விட்டு அந்த முனிவர் போயிட்டார். தன்னுடைய மனைவியை காணாத ஒரு வேதனையில் ஈசனுடைய வழிபாட்டையும் கொஞ்சம் நிறுத்தி தன் பால் கறக்கிற வேலையை மும்பரமாக ஈசன் மாறு இடத்துல ஒரு காவி உடையில் மாட்டை பால் குடிக்கிறார். அதை பார்த்த அந்த சடையாண்டி கோபத்தில் கையில் வச்சுருந்த கோள்களால் ஓங்கி அடிக்கிறார். ஓங்கி அடித்த உடனே மண்டை குழந்தை ஈசன் தன்னுடைய சுயரூபத்துக்கு வர இன்னொன்னே, இறைவா உன்னை அடிச்சுட்டேனே, உன்னை ஆட்கொள்ள வந்தேன், என்னை அடித்ததுனால நான் இங்கே இப்படியே இருக்கேன்னார். அதான் லிங்கத்தின் சாஞ்சி பால் குடித்த மாதிரியும் அந்த மண்டையில் வெட்டு விழுந்ததுக்கு காரணமும் இதுதான். இதுதான் சதுரகிரினியுடைய கலை வரலாறு.